பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் அப்படின்னு இங்க கர்த்தர் சொல்றார். தீர்க்கதரிசி இருக்கிறார் நமக்குள்ள அப்படின்னு அறிய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை நம்மிடத்துல வெளிப்படுகிறது, நம்மிடத்துல பேசுகிறதுங்கிறத அவங்க அறிந்து கொள்ளணும். தீர்க்கதரிசினாலே என்ன? அவர்களுடைய வேலை என்ன? தேவனிடத்தில் வார்த்தையை கேட்டு அதை மக்களிடத்தில் சொல்கிறது. அவங்க ஒரு மீடியேட்டராக செயல்படுறாங்க தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில். அதனால் அந்த தீர்க்கதரிசி செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்கிறது. அதனால் அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ளே பேசுகிறது, உணர்த்துவிக்கிறது, கண்டிக்கிறதுங்கிறத அவங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். யார் அப்படின்னா கலக வீட்டார். அவங்க கேட்டாலும் சரி, கேட்கலைனாலும் சரி. இந்த கலக வீட்டார் யார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழ்ந்து புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாய் தெரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள். அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்களா ஒரு விஷயத்தை தங்கள் இருதயத்தில் வைத்து கொண்டு சில காரியங்களை பின்பற்றி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போவார்கள். அவர்கள் தான் கலக விட்டார்கள். இன்னொன்று, எதிர்த்து பேசுவார்கள், எதிர்த்து நிற்பார்கள். யாருக்கு எதிர்த்து நிற்பார்கள்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு. தீர்க்கதரிசிக்கு எதிர்த்து நிற்கிறதெல்லாம் வேற. இந்த தீர்க்கதரிசி பேசுகிற வார்த்தை என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. அதற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். பல பேர் வேதங்களில் நம்ம பார்க்க முடியும். அநேகர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலர் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனே தங்களை அர்ப்பணித்து, தாழ்த்தி, ஒப்பு கொடுத்து, மனம் திரும்பி அந்த கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு நம்ம சவுலையும் தாவீதையுமே பார்க்கலாம். தாவீதினிடத்தில் நாத்தாள்வன் சொல்கிறாரு, நீ உரியாவை கொன்னது மிகப்பெரிய தீமை, நீ தீமையை செஞ்சிட்ட, உன்னை கர்த்தர் தண்டிக்க போகிறார்னு எச்சரிக்கும்போது உடனே ஐயோ நான் பண்ணது பாவம் அப்படின்னு சொல்லி தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடி அந்த கிருபையை தாவீது பெற்றுக்கொண்டார். ஆனால் அதே நேரத்தில் இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ பண்ணுறது தவறு, இப்படி செய்யாத, உன்னை எல்லாரையும் தானே அழிக்க சொன்னாங்க, நீ ஏன் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு. ஆனால் அங்கே எதிர்த்து பேசிக்கிட்டு வியாக்கியானம் பேசிக்கிட்டு, இல்லை நான் பலிக்காக தான் நான் எடுத்து வைத்தேன், அதுக்காக தான் நேர்த்தியானதை எடுத்து வைத்தேன், சரி ராஜாவை ஏன் கொல்லாமல் விட்ட, இல்லை அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஏற்றுக்கொள்ளாத மனநிலை. ஆனால் சவுலுக்கு கிருபை கிடைத்ததா? இல்லை. கடைசியிலே சவுளுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அது போலத்தான் இன்னைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கலக விட்டார்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு யார் போதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பால் உண்கிறவர்களாக இருக்கிறாங்க. காலத்தை பார்த்தா நீங்கள் போதகர்களாக வேண்டிய சூழ்நிலை, ஆனால் இன்னும் நீங்கள் பால் உண்கிறவர்களாக இருக்கிறீங்கன்னு பவுல் சொல்கிறது போல இருக்கிறாங்க. எல்லாமே தெரியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இது மிகப்பெரிய கிருபை, கர்த்தர் கொடுக்குற கிருபை. இது வேதத்தை யாரும் எவராலும் நான் படித்து முடித்துட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும், 66 புத்தகமும் எனக்கு தெரியும்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொன்னால் அது மிகப்பெரிய பொய். ஏன்னா
இது வெறும் புக் இல்ல. இது ஆண்டவருடைய வார்த்தை. இன்னொன்னு, இது இயேசு கிறிஸ்து. அவர்தான் அது. அவரை யாராலையும் படித்து முடிக்க முடியாது. அவரை யாராலையும் அவருடைய ஆழத்தையும், அவருடைய மகிமையையும், அவருடைய வல்லமையையும், அவருடைய பரிசுத்தத்தையும் யாராலையும் அறிந்து கொள்ளவே முடியாது. நம்ம எந்த அளவுக்கு அறிந்து கொண்டிருக்கோம்னு நினைக்கிறோமோ அதை விட அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன இதில் பெரிய கிருபை அப்படின்னா, நம்மளை போன்ற ஒன்றுக்கும் உதவாத தகுதியற்ற பிள்ளைகளை கூட தெரிந்தெடுத்து ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம், கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். யாரும் கற்றுவிட்டேன்னு சொல்லவே முடியாது. நான் இதுலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் இன்னைக்கு வேணால் நீங்கள் உதாசீனப்படுத்தலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், எதிர்க்கலாம், கேலி பேசலாம், என்ன வேணால் செய்யலாம், கலகம் பண்ணலாம், பிரச்சனை பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஊழியத்தை தடுக்கலாம்னு நினைக்கலாம், ஊழியத்தை தடை பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் என்று இங்கே ஏசப்பா சொல்கிறார். அதனால் இன்றைக்கி அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஏதோ தீர்க்கதரிசி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. தீர்க்கதரிசியை நான் சொல்கிற தீர்க்கதரிசி ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட எலியா, எசேக்கியேல், எரேமியா, இப்படி ஏகப்பட்ட பேர், ஏசாயா, அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களே, அந்த மாதிரி தீர்க்கதரிசிகளை சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி இருக்கிற போலியான தீர்க்கதரிசிகளை சொல்லலை. அவர்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நேரடியாக சொல்லுவாங்க. மாற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. மனிதருக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டாங்க. ஆண்டவர் தண்டிப்பு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு, கடிந்து கொள்ளுதல் உண்டுன்னா அதை அப்படியே சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் நல்லா சுகமாக வாழ போகிறீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே இங்கே சொல்லுவாங்க. அதை மாற்றியெல்லாம் இங்கே சொல்ல மாட்டாங்க. மனிதருக்கு ஏற்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் உங்கள் நடுவில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இனிமேலாவது தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.